சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன், அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதி, கீதா ஜீவனுடன் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். சட்டப்பேரவையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த விவாதம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில இன்றைக்கு காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவாதத்துல பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்த அச்சம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வானதி சீனிவாசன் பேரவையில பதிவு பண்ணாரு. ஆனா தமிழகத்துல யாருக்குமே அச்சம் இல்லை அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு அதற்கு பதிலளிச்சாரு. அப்போ வானதி சீனிவாசன் எனக்கு அதற்கான அச்சம் இருக்கு அப்படின்னு வானதி சீனிவாசன் சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அப்படின்னு சபாநாயகர் பதிவு பண்ணாரு. இப்படியாக அந்த விவாதம் அப்படிங்கிறது சட்டப்பேரவையில நடந்ததா பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி எதற்கெடுத்தாலும் வட மாநிலத்தோடு தமிழகத்தை ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை வானதி சீனிவாசன் பதிவு பண்ணாரு. குறிப்பா வரலாற்று காரணங்களால வட மாநிலங்கள் வளர்ச்சியில பின்தங்கி இருக்கிறாங்க. அதனால வட மாநிலத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பேசக்கூடாது அப்படின்னு வானதி சீனிவாசன் பேரவையில பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அப்போ அமைச்சர் துரைமுருகன் குறுக்கிட்டு பேசும்போது அனைத்து இடங்களிலேயுமே நல்லவர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள், எந்த ஆட்சியாக இருந்தாலும் சில இடங்கள்ல தவறுகள் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே சமயம் அமைச்சர் துரைமுருகன் ராமாயணத்திலேயே பெண்ணை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு தகவலை பேரவையில பதிவு பண்ணாரு. அதற்கு வானதி சீனிவாசன் பதிலளிச்சு பேசும்போது தமிழ்நாட்டை நான் வளர்ந்த மாநிலத்துடன் ஒப்பிடுகிறேன், நீங்கள் ஏன் வட மாநிலத்துடன் ஒப்பிடுகிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு அமைச்சர் துரைமுருகன் வாரணாசிக்கு ஒரு நீதி, ஆந்திராவுக்கு ஒரு நீதி என்றெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் பேசினாரு. குறிப்பா சட்டம் ஒழுங்கை அரசு எவ்வாறு எதிர்கொள்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வானதி சீனிவாசனுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளிச்சாரு. அதே மாதிரி அமைச்சர் கீதா ஜீவன் எழுந்து பேசும்போது தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சில இடங்கள்ல நடக்கும் போது பெண்கள் தானாக முன் வந்து புகார் கொடுக்கிறாங்க. அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பெண்கள் தைரியமாக புகார் கொடுப்பதன் காரணமாகவே தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே குறைந்து வருகிறது அப்படின்னு ஒரு தகவலை அமைச்சர் கீதா ஜீவன் பதிவு பண்ணாரு. அப்போ அமைச்சர் துரைமுருகன் எழுந்து சபாஸ் சரியான போட்டி, சட்டப்பேரவையில ஒரு சரியான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்படியாக இந்த பேரவையில விவாதம் அப்படிங்கிறது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.